1 Corinthiயர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். இப்போ விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றதுனால விக்கிரகம் ஒரு பொருளே இல்லை. விக்கிரகத்துக்கு படைச்சதுனால அந்த உணவில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. இது சுயநலம். நான் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றதுனால விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விக்கிரக ஆராதனை தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிடுவாங்க. அது பிறர் நலம் கெடுக்கிறது. அல்லது புதுசாக ரட்சிக்கப்பட்டு விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு வந்தவன் இவரே விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றாரு, அப்போனா விக்கிரக ஆராதனை தப்பு இல்லை போல இருக்குன்னு அவன் நிச்சயமாக அவனும் இடறி போக வாய்ப்பு இருக்குது. அவனுடைய நலம் கெடும். அதனால் இந்த விஷயத்தில் என்னுடைய சுயநலம் முக்கியம் இல்லை, பிறர் நலம்தான் முக்கியம். அந்த பொருள் படம் தான் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறான். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில், முதல் வசனம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும், எச்சரிக்கை மணி. 2ஆம் வசனம் எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், பெரிய லிஸ்டே இருக்குது. கடைசி நாட்கள் அது இயேசு வந்த போதே பரிசுத்தாவி இறங்கிய போதே ஆரம்பிச்சிச்சு. 2000 வருஷமாக கடைசி நாட்கள் நடக்குது. அதிலே கொடிய காலங்கள்னு ஒன்று வரும். அதிலே அப்போ அந்த கொடிய காலங்கள் வரும்போது அதுக்கு என்ன அடையாளம்? மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள். அவங்க சுயநலவாதியாக, மற்றவனை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அதனால் நாம் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எவன் எக்கேடு கெட்டு போனான்னு, எனக்கு என் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நான் நல்லா இருக்கணும், எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, அந்த மனப்பான்மை ரொம்ப மோசமான மனப்பான்மை. இப்போ அந்த காலத்தில் எப்படி திருமணம் நடந்துச்சு தமிழ்நாட்டில்? அவங்க அப்பா அம்மா பொண்ணு பார்ப்பாங்க. அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் ரொம்ப கிடையாது. நான் சொல்கிறது எங்கள் அப்பா காலத்தில். எங்கள் அப்பா காலத்தில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? ஃபோட்டோ கூட காட்ட மாட்டாங்க. பையனுக்கு பொண்ணு ஃபோட்டோவோ பொண்ணுக்கு பையன் ஃபோட்டோவே கிடையாது அந்த காலத்தில். ரொம்ப அபூர்வம். அப்பா அம்மா போய் பொண்ணையோ பையனையோ பார்ப்பாங்க, அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள், பத்திரிக்கை அடிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது கூட அந்த காலத்தில், பொண்ணும் பையனை பார்க்கறது, பையன் பொண்ணை பார்க்கறது கூட அந்த காலத்தில் கிடையாது. பத்திரிக்கை அடித்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். பையனோ பொண்ணோ அந்த அந்த கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளையாவோ பொண்ணாவோ இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது எங்கள் அப்பா காலத்தில். என் காலத்தில் ஃபோட்டோ காமிச்சாங்க, பொண்ணை நேரில் போய் பார்க்கலாம், ஆனால் பேச விட மாட்டாங்க. அப்போ ஃபோன்லாம் கிடையாது, மொபைலோட பொண்ணோட பேச முடியாது. லேண்ட்லைனில் கூட பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, பார்க்கலாம் விட மாட்டாங்க. ஒருவேளை சிலர் ரொம்ப விதிவிலக்காக பேசியிருக்கலாம், பார்த்துருக்கலாம், அது ரொம்ப விதிவிலக்கு. அதில் கூட அதிகமாக ரொம்ப விதிவிலக்குகள் இருக்கலாம், பொண்ணு இஷ்டம் பையன் இஷ்டம்னு. ஆனால் பையன் இஷ்டம் பொண்ணு இஷ்டம்லாம் அங்கே கிடையாது, அப்பா அம்மா இஷ்டம்தான். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு சகோதரி இடத்துல நான் கேட்டேன், எல்லாரும் சொன்னாங்க உங்கள் அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளை சரி கிடையாது, நீ கல்யாணம் பண்ணாத. நீ சொன்னாங்க என் பையனை ஏன்னா அந்த சகோதரி ரொம்ப அழகாக இருப்பாங்க, என் பையனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வந்துரு வீட்டை விட்டு. எத்தனையோ பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க, அந்த சகோதரி போகலை. சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்க, நெருங்கிய உறவினர்கள், கிறிஸ்துவ கல்யாணம், உனக்கு இந்த பையனை கெட்ட சம்மதமானும் போது வேண்டான்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்யாணம்லாம் ஆகி பல வருஷம் கழிச்சு, எங்கள் அப்பா அவமானப்பட்டுருவாங்க, எங்கள் அப்பா வந்து அந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க, எங்கள் அப்பா அவமானப்பட்டுருவாங்க, அதனால் நான் அதை செய்ய மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு தலைகுனிவை நான் ஏற்படுத்த மாட்டேன். அதனால் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அதனால் அதாவது என்னுடைய விருப்பம் முக்கியம் இல்லை,
எங்கள் பெற்றோர் அவங்க தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் காலத்துலேயும் அப்படி தான். அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடாது. திருமண விஷயத்தில் அப்படி தான். விரும்பினா கூட அப்பா அம்மா அனுமதி பெறுவாங்க, அப்பா அம்மா அனுமதிக்காக காத்திருப்பாங்க, அப்பா அம்மா அனுமதிக்கலாம் விட்டுருவாங்க. அப்படிலாம் எங்கள் காலத்தில் நடந்திருக்கு. அதிகமாக அப்படி தான். விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் நான் சொல்ல போகிறவங்க அதிகமாயிட்டாங்க. அப்பா அம்மா தலை குனிஞ்சா எனக்கு என்ன, அவங்களா வாழ போகிறாங்க, நான் தானே வாழ போகிறேன். என்ன சில அப்பா அம்மா நான் செத்துருவேனாலும் நீ சாவு, அதுக்கு என்ன, நீ உயிரோடு இருக்கணுன்றதுக்காக நான் கஷ்டப்படணுமா, பிடிக்காத பையனையோ பொண்ணையோ கட்டிக்கிட்டு என்று சொல்லுகிறவர்களாம் வந்துட்டாங்க. வாழ போகிறது நான் அதுக்காக அப்பா அம்மா இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கணும்னு நான் சொல்லலை. பொண்ணும் பையனும் ஒருத்தர் பார்க்கணும், ஒருத்தர் பேசணும், அவங்களுக்கு பிடிக்கணும் என்பதை கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்பா அம்மாவை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. ஒரு பொண்ணு மிக சீரும் சிறப்புமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மிக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. காலையில் அப்பா அம்மா, மாலையில் பையனுடைய இடத்துல பிரம்மாண்டமாக வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தவுடனே அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு, சொல்லாமல் கிளாமல் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தோழியினுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு கல்யாணத்திலே இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் போயிட்டேன்னு சொல்லி. ஏன் அதை முதல் நாளே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை முதல் நாளே போயிருக்கலாமே, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாலேயே போயிருக்கலாமே. ஏன் அதை செய்யலை? எவ்வளவு பையனுக்கு எவ்வளவு வேதனை, பையன் வீட்டாருக்கு எவ்வளவு செலவு, 2 பேருக்கும் பல லட்சம் செலவு, அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கேவலம். எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு பிடிக்கலை கல்யாணம். எவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, எவன் அவமானப்பட்டா என்ன, எவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, எவன் எத்தனை லட்சம் செலவு பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு இஷ்டம் இல்லை. என் விருப்பம் தான் எனக்கு முக்கியம், என் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். எவ்வளோ பெரிய சுயநலம். நான் தமிழ்நாட்டில் திருமணத்தில் உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி சுயநலம் இப்போ பெருகிடுச்சு. குடும்பத்திலே இப்படி பெருகிடுச்சுன்னா மற்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. சுயநலம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒருவர் கூட அவங்க ஒரு முழு ஆசீர்வாதம் பெற்று தான் நான் பார்க்கல. அதனால் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு தாழ்மையான அபிப்பிராயம், உங்கள் திருமணம் அப்பா அம்மா அனுமதியோடு, அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். சுயநலமாக இருக்காதீங்க, எல்லார் நலத்தையும் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.